ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். ரொம்ப சாரி, கண்டினியூஸாக வீடியோஸ் போடவே முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து நமக்கான டிவைன் கைடன்ஸும் டிவைன் நாலேஜும் கொடுத்து எல்லா கோல்லையுமே சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். டெய்லியுமே ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி நான் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனை அடைய முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோலுக்கும் உண்டான ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம், நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நம்பிக்கைன்னு ஒன்று அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் ஐயோ நமக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக நிறைய தப்பான முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். இதே கடவுள் நமக்கு நல்லது பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக 100% பிலீவ் பண்ணும்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். கண்டிப்பாக நடக்கும், என்னோடய யூனிவர்ஸை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்பிக்கை அதிகமாகும் போது தான் நம்மளோட எமோஷன்ஸுமே கரெக்டாக நம்மளை வழி நடத்தும். ஸோ நம்ம என்ன ஆழமாக திங்க் பண்ணுறோமோ அந்த இன்ட்யூஷன்ஸ் தான் நம்மளை வழி நடத்தும். ஸோ நம்பிக்கை 100% இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணும்போது உங்களோட ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்கும். அந்த ஆழ்மனமே உங்களுக்கான கோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கைட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நிறைய மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம், விசுவலைசேஷன் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கன்னு எல்லாமே சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட நம்பிக்கை அதிகமாகணும், அந்த எனர்ஜி யூனிவர்ஸை ரீச் ஆகணும், அந்த அளவுக்கு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம போகணுங்கிறதுனால தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தட்ஸ் பண்ணுறதுக்கே சம்டைம்ஸ் நமக்கு எனர்ஜி இருக்காது. கரெக்டாக? ஏன் அப்படின்னா நமக்குள்ளார அந்த எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான். எனக்கு ரொம்ப எனர்ஜியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் நல்லா ஹீல் பண்ணி உங்களோட எனர்ஜியை ஹை லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் பர்சனையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலுமே அந்த இடத்துல யூனிவர்ஸை நம்பி ப்ரேயர் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க, மிராக்கிள் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி டைம் இருக்குது அப்படின்னா நம்மளை நல்லா ஹீல் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிற சக்ஸஸை பெர்மனன்ட் சக்ஸஸாக நீங்கள் வச்சுக்க முடியும். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று அட்ராக்ட் பண்ணணும்னு பண்ணிட்டீங்க, ஆனால் அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் ரெகுலராகவே நான் எது நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்னா எப்போ வரும்? நம்மளோட நம்பிக்கை படிப்படியாக உயரும்போது தான் நான் நினச்சனாலே அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டும் இருக்கணும், யூனிவர்ஸை ஃபுல்லாக நம்பிக்கிட்டுமே இருக்கணும். அது சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே மாறும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீலிங் மெத்தட் தான். ஸோ உங்களை ஹீல் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்ப போகிற மாதிரி தான் இந்த மெத்தடே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப அமைதியான மனநிலைமையில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோடய எஃபர்ட்டை நான் ஃபுல்லாக போட்டுறேன், யூனிவர்ஸ் கொடுக்கட்டும், நான் இன்றைக்கி என்னோடய எஃபர்ட்டை போடுறேங்கிற நம்பிக்கையோடு இந்த மெத்தடை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மிராக்கிள் நடக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. ஃபோனு, இந்த டிவி எல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. கரெக்டாக தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை பண்ணதுக்கப்புறம் ஃபோனோ டிவியோ எதுவுமே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவோடு நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கிறீங்க. ஈவன் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு உங்கள் எனர்ஜியை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மூச்சை ஆழமாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியில் விடணும். நல்லா ஆழமாக டீப் ப்ரீத் பண்ணணும். ப்ரீத் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு தெய்வீகமான ஒளி, நீங்கள் என்ன கலர் வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த ஒளியை லவ் அட்ராக்ட் பண்ண போகிறதுனால பிங்க் கலர் இல்லைனா வெள்ளை கலர் ஒளியை உங்களுக்கு அடையுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்குள்ளே இறங்குதுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். உச்சந்தலையிலிருந்து உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பயங்கரமான எனர்ஜி வைப்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் இமேஜின் பண்ணணும். எடுத்த உடனே ஃபுல்லாக வானத்துலேருந்து ஒளி வருது, ஃபுல்லாக பரவிருச்சுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீலே வராது. கொஞ்சமாக அப்படியே
தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த வைப்ரேஷனையும் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்படியே ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குதுங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போ என்ன பண்ணணும்? அப்போ நம்ம தான் யூனிவர்ஸ், நமக்குள்ளே தான் எல்லா சக்தியும் இருக்குது. அப்போ நமக்குள்ளே ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சோம்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து இப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்கங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அவங்க கண்களை உத்து நோக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். அடுத்து அவங்களோட உதடுகள் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. அவங்க உங்களோட எனர்ஜியாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க, நீங்களாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வந்து ஒரே எனர்ஜியாக நீங்கள் 2 பேருமே மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது? லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்னென்னா உங்களோட எனர்ஜியும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட எனர்ஜியும் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க. அதாவது என்னென்னா யூனிவர்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வருது. உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே வரணும் டெய்லியுமே. ஸோ இப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா, நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரே எனர்ஜியில் கனெக்ட் ஆவீங்க. அப்போ நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரே எனர்ஜி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே அட்ராக்ட் ஆகி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே 5 மினிட்ஸ் ஒதுக்கி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட எப்படிப்பட்ட லைஃப் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் எப்படி வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேர் லைஃப் லாங் ஒன்றா இருப்போம், இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆவீங்க. ஏன்னா யூனிவர்ஸோட எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லா எனர்ஜி உங்களுக்குலாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் தான் இருப்பீங்க. அப்போ அந்த ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பும்போது அவங்களும் ஹீல் ஆவாங்க. அதாவது நம்ம பண்ணுற மெத்தட் வந்து சிம்பிள் தான். ஆனால் இந்த மெத்தட் என்ன பண்ணும், யூனிவர்ஸோட எனர்ஜியே உங்களுக்குள்ளே இருக்கும்போது எல்லா கோலையுமே அட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ அந்த எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு போகும்போது அவங்களுக்கும் எல்லா கோலும் அட்ராக்ட் ஆகும், ஈவன் உங்களுக்கும் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரணும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தான் உங்களுக்கு சக்ஸஸாக வந்து பார்க்க முடியும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்குள்ளே நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நம்ம எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கரெக்டான எமோஷன்ஸ் தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த நம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களால் அடைய முடியும். இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்க போயிடணும். அந்த இமேஜினேஷனோடைய உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்களும் நீங்களும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அப்படியே நீங்கள் தூங்க போயிடணும். ஸோ இதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக பண்ண கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மாற்றங்களை உணர முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தான் வெளியில் போகும், கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா ஒரு மெத்தட் வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வைக்காது. அது உங்களுக்குள்ளே இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குறங்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் போகிறத நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிடும். நிச்சயமாக ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் எல்லாருக்குமே துணை இருக்காங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.